மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே மத்திய அரசாங்கங்கள், மாநில அரசுகள் எல்லாமே அன்றைய மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவின் பேரிலே குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் என்றெல்லாம் பேசினார்கள். நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்றார்கள். நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று கூட சொன்னார்கள். அப்ப குழந்தைகளுடைய எண்ணிக்கையை, மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் அன்றைக்கு பிறப்பித்த வேண்டுகோளை, கட்டளைன்னு கூட சொல்ல முடியாது, வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தென்னிந்தியா அதை கடைபிடித்தது. வட மாநிலங்களிலே அதை யாருமே பின்பற்றுவதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு அவர்கள் அதையே காரணமாக மாற்றி மக்கள் தொகை குறைந்திருக்கிறவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் குறைத்து விடுவோம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஏறத்தாழ 39 மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 7.2% வரைக்குமான பிரதிநிதித்துவம் நமக்கு இருக்கிறது. இப்ப ஒருவேளை இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பதை இவர்கள் பிரகடனப்படுத்தினால் நமக்கு கிடைக்க போவது ஒரு 5.3 வரைக்குமான, ஒரு 5.5% வரைக்குமான பிரதிநிதித்துவம் தான் கிடைக்கும்.